ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் தான் கிறிஸ்ட் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜா அல்லது டீம்டா? ஒருவேளை கவுன்சிலிங்கில் இந்த காலேஜை எடுத்திங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ வரும் அண்ட் உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலேஜ் இருக்கா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்ட் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேக்கால ஏ கிரெடிட் ஆகி ஏ கிரேடும் வாங்கியிருக்கு. இவங்களோட லொக்கேஷன் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஃபெசிலிட்டிஸ், கேஃபிடேரியா, கேன்டீன், கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி, செக்யூரிட்டி, ஸ்போர்ட்ஸ், வைஃபை, கேம்பஸ்னு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காலேஜில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜை நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுத்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ வருதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வெறும் ஆவரேஜான கட் ஆஃப் தான். பிரான்ச்சஸ் வைஸ் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். ஓசி கேட்டகரிக்கு 100லேருந்து 135 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். பிசிக்கு 80லேருந்து 105, பிசிஎம்க்கு 90லேருந்து 112, எம்பிசிக்கு 81லேருந்து 102, எஸ்சிக்கு 80லேருந்து 111, எஸ்சிஏக்கு 82லேருந்து 115 இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வருங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜ்க்கு அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணலாம். தேங்க்யூ.